Hello, Vanakkam, welcome back to my channel. Today we will address something that a lot of us struggle with. Like I have struggled with it, you will be struggling with it. A lot of us do. It is distractions. எனக்கு என்ன பண்ணணும்னு ஆசை இருந்தாலும் கரெக்டாக பண்ண முடியல, டிஸ்ட்ராக்ஷன் வருது, அந்த டிஸ்ட்ராக்ஷன்லேயும் என் டைம் எல்லாம் போயிட்டே இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் எப்போவாவது லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போது எப்படி நம்ம எஃபெக்டிவாக ஆக்சுவலாக ரியலிஸ்டிக்கலாக எப்படி நம்ம இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் வி ஈவன் கோ இன் டு இட், நம்ம இந்த டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ளே போகிறதுக்குள்ளாரே தெர் ஆர் அ ஃபியூ திங்ஸ். லைக் எதனால நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது, இது தெளிவாக நமக்கு தெரிஞ்சால் தான் வி கேன் ஆக்சுவலி கிக் த ஹேபிட். அது நம்ம அதே இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை திஸ் ஹேப்பன்ஸ் வி கேனாட் கெட் ஓவர் இட். So very briefly, very quickly, we will look into the common reasons why we get distracted, and for each reason how we can actually get around it. Like எப்படி நமக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்து if for that reason you are getting distracted எப்படி அதை வந்து கவுண்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் நம்மளுக்கு இப்போ ஒரு லைஃப் இருக்குது. வாட் எவர் லைஃப் வி ஆர் ஹேவிங் எக்ஸ் ஆர் ஒய் ஆர் ஜி, வி ஹாவ் எ லைஃப். அண்ட் நம்மளோடதுன்னு ஒரு ஐடியல் லைஃப்னு ஒன்று இருக்குது, த லைஃப் தட் வி விஷ் டு ஹேவ். இட் மே பி ஹேவிங் அ லாட் ஆஃப் கோல்ஸ். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், ஃபினான்ஷியலி இருக்கலாம், ஃபிசிக்கலி இருக்கலாம், எமோஷ்னலி இருக்கலாம், கரியர் வைஸாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்ஸ் வைஸாக இருக்கலாம். நமக்கு இந்த மாதிரி நம்ம வாழணும்னு ஒரு ஆசைகள் இருக்கும். லைக் தட் இஸ் அவர் ஐடியல் லைஃப், லைக் த லைஃப் தட் வி வாண்ட். ஸோ ரைட் நவ் வி ஹாவ் த லைஃப் தட் வி ஹாவ் அண்ட் தெர் இஸ் த லைஃப் தட் வி வாண்ட். ஸோ இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும். நவ் இப்போ நம்மளுக்கு இப்போ இருக்கிற வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நம்மளால் செய்யாமல் இருக்க முடியாது. நம்மளோட பிடிச்ச வேலை எதுவாக இருந்தாலும் இப்போ இருக்கிற வேலைக்கு நம்ம போய் தான் ஆகணும். ஏன்னா இல்லைன்னா நமக்கு சாப்பாடுக்கு பணம் இருக்காது இல்லைங்களா. ஸோ வி நீட் டு மேக் ஷுர் தட் வாட் எவர் இஸ் அவர் ஐடியல் லைஃப் கரண்ட்லி தெர் ஆர் சம் அன்அவாய்டபிள் திங்ஸ். அப்போது அது வந்து நம்ம செஞ்சால் ஆகணும். இது போக இருக்கிற டைம், தேட் இஸ் வேர் தி க்ரூஷியல் டிஃப்ரென்ஸ் வில் லை. ஏன்னா அன்அவாய்டபுளாக நம்ம பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய விஷயங்கள் தே வில் பி தேர், அது நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அது போக இருக்கிற ஸ்பேர் டைம் ஆர் லைக் ஸ்பேரபிள் டைம். ஸ்பேரபிள் டைம் அப்படின்னா என்ன, நம்ம ஸ்பேர் டைம்னு நினைக்கிறது வந்து நமக்கு ஃப்ரீன்னு நம்மளுக்கே தெரியுறது. ஸ்பேரபிள் டைம்னா அவாய்டு பண்ணிக்க கூடின விஷயங்கள், அது கூட நம்ம எடுத்து மாற்றிட்டோம்னா கிடைக்கிற டைம், அதுவுமே வந்து ஸ்பேரபிள் டைம், அதுவும் நமக்கு இருக்கிற டைம் தான். இப்போ எசென்ஷியல்ஸு போக மற்ற இருக்கிற டைம் எல்லாம், எசென்ஷியல்ஸ்னால் இன்க்ளூடிங் ஈட்டிங், ஸ்லீப்பிங், அவர் கோயிங் டு ஒர்க் ஒரு கோயிங் டு காலேஜ் ஒரு வாட் எவர் எசென்ஷியல் திங்ஸை விட டேக்கிங் கேர் ஆஃப் அவர் பேபி வாட் எவர், இது போக இருக்கிற எல்லா டைமுமே ஸ்பேர் ஆர் ஸ்பேரபிள் டைம். இந்த டைமில் வி ஹாவ் டூ சாய்ஸஸ். இப்போ இருக்கிற லைஃப் நம்மளுக்கு பிடிக்காது, நம்மளை அதில் வந்து திருப்தி இல்லை அப்படி இருந்ததுன்னா வி வில் சீக் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் டு எஸ்கேப் ஃப்ரம் திஸ் லைஃப். இருக்கிற லைஃப்லேருந்து ஒரு எஸ்கேப்பிசமாக வி வில் ஃபைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் விச் வில் கிவ் அஸ் அ ஹாப்பினஸ், ஒரு ப்ளஷர், ஒரு டோப்பமீன். நம்ம ரெகுலர் லைஃப்பில் இருந்து கிடைக்காத ஒரு டோப்பமீன் ஹிட், ஒரு சந்தோஷத்துக்காக வி வில் கோ ஆஃப்டர் தீஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங்கோ இல்லை சும்மா போய் உட்காந்து காசிப் பண்ணுறதோ, மூவி பார்த்து இப்போ பிடிச்ச மூவி எப்போயாவது பார்க்குறது இல்லைன்னு சொல்லலை, பட் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காக ஷோ பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வி வில் கோ ஆஃப்டர் திங்ஸ் தட் டோன்ட் ரியலி மேட்டர் வென் வி ஃபீல் தட் நம்மளோட இன்னர் இல்லை நம்ம இப்போ இருக்கிற லைஃப்பில் நம்ம வந்து திருப்தி இல்லாமல் இருக்கும்போது. அதே மாதிரி ஆர் யூ கேன் யூஸ் திஸ் டைம், திஸ் ஸ்பேர் ஒரு ஸ்பேரபிள் டைம், அதே டைம் வி கேன் யூஸ் இட் டு பில்ட் த லைஃப் தட் யூ வாண்ட். அப்போ இந்த டைமில் நமக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்குது. இருக்கிற லைஃப்பை எஸ்கேப் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வழி போகலாம், ஆர் வி கேன் யூஸ் திஸ் டைம் டு பில்ட் தி ஆக்சுவல் லைஃப் தட் வி வாண்ட். நமக்கு வேண்டின கோல், நம்ம எங்கே போய் ஒர்க் பண்ணணும் யாருக்காக ஆசைப்படுறோமோ அதுக்கான ஸ்கில்ஸு, அந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு, ஒரு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நம்ம பாடி வந்து ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கு, எதுவோ உங்களுக்கு ஆசைப்படுற வாழ்க்கைக்காக அந்த டைம் நீங்கள் மாற்றி வைக்கலாம். ஆர் இப்போ இருக்கிற வாழ்க்கையிலேருந்து ஓடி போகிறதுக்கு அந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஓடி போகிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து டிஸ்ட்ராக்ஷன். அப்போ எப்படி நம்ம வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து வெளியே வர முடியும்? டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு எதனால் வருது? நம்ம பாடிக்கு வந்து இந்த பிரெயினுக்கு வந்து டோப்பமீன் ஹிட் வேணும், இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் வேணும். ஸ்பெசிஃபிக்காக இந்த காலத்தில் வந்து எல்லாமே வந்து அப்பப்போ பார்க்கணும். ஈவன் ஒரு முழு வீடியோ பார்க்காம ஷார்ட் பார்த்தா போதும்னு நினைக்கிறவங்க தான் அதிகமாக போயிடும். உட்காந்து ஒரு 20 நிமிஷம் வீடியோ பார்க்க முடியாது. இதில் இருக்கிற பாயிண்ட் எல்லாம் யாரோ ஒருத்தர் சம்மரைஸ் பண்ணி கமெண்ட்டில் 10 பாயிண்ட்டை போட்டுட்டாங்கன்னா வாசிச்சுட்டு போகிறது ஈஸின்னு நினைக்கிறவங்க தான் நம்ம எல்லோரும். அப்போது இன்ஸ்டன்ட் ஹிட் வேணும். இந்த இன்ஸ்டன்ட் ஹிட் வரும்போது என்ன பிரச்சனைனா, இன்ஸ்டன்ட் ஹிட் கொடுக்குற விஷயங்கள் வந்து லாங் டேர்ம் கோல்ஸை அச்சீவ் பண்ணி கொடுக்குற விஷயங்களாக இருக்காது.
இப்போ நம்ம வீடியோ பார்த்து 10 நிமிஷம் உட்காரும்போது நமக்கு அம்மா சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, இது மாதிரியே ஏதோ மூவியை பற்றியோ செலிப்ரிட்டி கோசிப்போ பார்த்துருக்கிற டைம் நமக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கும். அந்த டைம் வந்து டைம் பாஸ் ஆகிரும். அப்போது நமக்கு ஒரு இருக்கிற ரிலீஃப்லேருந்து இருக்கிற ஸ்ட்ரெஸ்லேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அப்போது இன்ஸ்டன்ட் டோப்பமீன் ஹிட் வரும். இதுக்காக தான் நிறைய பேர் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சேஸ் பண்ணுறோம். மொபைலில் வீடியோ கேம் பார்க்கும்போது இன்ஸ்டன்ட் டோப்பமீன் ஹிட். ஆனால் அந்த டைம் உட்காந்து படித்தா எப்போயாவது படிக்கிறோம், எப்போயாவது எக்ஸாம் எழுதுகிறோம், எப்போயாவது ரிசல்ட் வரும், அப்போ தான் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும். இப்போ வீடியோ கேம் பார்த்துட்டே இருந்தால் இப்போ டோப்பமீன் வரும். இதனால தான் நிறைய பேர் அது பார்க்குறோம். இப்படி இருந்தால் நம்ம இதை எப்படி கவுண்டர் பண்ணிக்கலாம்? நமக்கு டோப்பமீன் தான் தேவைன்னா we need to actually break down our goal into instant reward goals. அதான இப்போ பண்ணிவிட்டு ஒரு டாஸ்க் மினி டாஸ்க்காக உடனே இப்போ இந்த வீடியோ பார்க்குற டைம்லேயே நம்ம பண்ணக்கூடிய ஒரு கோலாக அது மாற்றிட்டிங்கன்னா பை டூயிங் தேட் we can appreciate ourselves. ஆமாம் நல்லா பண்ணிட்டோங்கிற இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அங்கே நமக்கு ஒரு ரிவார்ட் கோல் வரும். இது வந்து we need to be very consciously doing this. நம்ம வெரி வெரி கான்ஷியஸ்லி நம்ம வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த டைமில் we will do a small micro goal. பெரிய ஒரு புத்தகம் மொத்தமாக படித்து முடிக்கணுங்கிற உங்களுக்கு இலக்கு இருந்தால் கூட அது முழுமையாக இப்போ பண்ண முடியாதுனாலும் அட்லீஸ்ட் இந்த ஒரு 2 பேஜ் இந்த இன்னொரு டேபிள் நான் இன்றைக்கி இப்போ மனப்பாடம் படிக்கிறேன், இப்போ நான் வந்து அது கற்றுக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா யூ வில் கெட் சம் கைண்ட் ஆஃப் எ டோப்பமீன் ஹிட் ஃப்ரம் தட் ஒரு ரிவார்டு வரும். இந்த மாதிரி பிரேக்கிங் டவுன் கோல்ஸ் இன்ட்டு ஸ்மால் டாஸ்க் தட் வில் ஹெல்ப் யூ கிவ் தட் இன்ஸ்டன்ட் ரிவார்ட், இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அது வரும். இன்னும் வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். நம்மளோட என்வாயன்மெண்ட் இஸ் ஓஃபன் லைக் டிசைன்ட் டு டிஸ்ட்ராக்ட் அஸ். நம்ம என்வரான்மெண்ட்டிலே நமக்கு தேவையில்லாத 1000 விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும், நல்லா பாடி மெயின்டைன் பண்ணணும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் சுற்றி வந்து ஜங்க் ஃபுட் இருக்கும். என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸே நம்ம என்வரான்மெண்ட்டிலிருந்து எடுத்து மாற்றுறது. வாட் எவர் இஸ் டிஸ்ட்ராக்டிங் யூ நீட் டு ரிமூவ் தட் ஃப்ரம் யுவர் என்வாயன்மெண்ட். அது மொபைல் ஃபோனில் பார்த்துட்டே இருக்கிறது உங்கள் பிரச்சனைனா மொபைல் தயவு செஞ்சு மாற்றி வச்சுருங்க. எப்போவுமே ஒரு வீடியோ கேம் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றது பிரச்சனைனா ஜங்க் ஃபுட் எல்லாமே 1000 ரூபா கொடுத்து வாங்கினதாக இருந்தாலும் கூட அதை தூக்கி போடுங்க. ஈஸி இல்லை, பட் ஒன்ஸ் யூ டூ தட் இமீடியட்டாக நமக்கு அது ஆக்சசபிள் இருக்காது, டிஃபிகல்ட். இந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கிட்ட போய் சேருறது டிஃபிகல்ட். அப்படி இருந்தாலே நம்மளையே தெரியாமல் நமக்கு ஒரு டிமோட்டிவேஷன் வரும். கஷ்டப்பட்டு கடையில் போய் ஜங்க் ஃபுட் வாங்கி வந்து சாப்பிடணுன்னு நினைக்கும் போது சாப்பிட்றதுக்கு மனசு வராது. ஆனால் ஷெல்ஃப் ஓப்பன் பண்ணால் கிடைக்கும்னு இருந்தால் நம்ம நிறைய பேர் சாப்பிட்டு போயிடும். நம்மளாவே தெரியாமல் நம்ம அந்த டிஸ்ட்ராக்ஷன் முன்னாடி போயிடும். ஸோ மேக் இட் டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு கெட் டிஸ்ட்ராக்டட். இந்த மாதிரி வி நீட் டு சேஞ்ச் அவர் என்வாயன்மெண்ட். இது வந்து ஒரு மெயின் வே டு கெட் ரிட் ஆஃப் தீஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இதே மாதிரி நமக்கு இன்னும் வரக்கூடிய நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸில் என்ன மாதிரி பிரச்சனை வருதுன்னு தெரியறதுக்கு ஒரு மேஜர் திங் இஸ் தட் வி மே நாட் ஃபீல் லைக் நம்மளோட கோல் இஸ் அச்சீவபிள். நமக்கு நம்ம மேலே ஒரு பிலீஃப் இல்லாமல் இருக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? வி வில் செல்ஃப் சாபட்டாஜ். நம்மளே வந்து நம்மளுக்கு பிரச்சனை பண்ணுவோம். இந்த டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிகிட்டே இருந்துக்கிட்டு இப்போ நம்ம படித்தாலும் பாஸ் ஆக வாய்ப்பில்லைன்னு நமக்குள்ளே டீப் ஒரு பிலீஃப் இருந்தால் படிக்க மாட்டோம். ஆனால் படிக்காமல் நம்ம ஃபெயில் படிச்சுட்டும் நான் ஃபெயில் ஆகிடுச்சுன்னு சொல்கிறத விட ஈஸி வந்து படிக்காமல் தான் நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. அதனாலே வி வில் ஜஸ்டிஃபை திஸ் பை கோயிங் ஆஃப்டர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இப்படி வரும்போது நம்மளோட இன்னர் மைண்ட் வி நீட் டு ஒர்க் ஆன் அவர் ஓன் பிலீஃப்ஸ். அப்போ எப்படி இந்த கான்ஃபிடென்ஸ் வரும்? கான்ஃபிடென்ஸுங்கிறது வந்து ஒரு இன்புட் கிடையாது, இது ஒரு அவுட்புட். எப்பப்போ நீங்கள் ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிறீங்களோ அப்பப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். அப்போது யூ நீட் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் கெட்டிங் திங்ஸ் டன். இப்போ நான் படிக்கும் அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா ஒரு டாபிக் படிச்சுக்கிட்டு அந்த டாப்பிக்கை பற்றியான ஒரு குவிஸ். இப்போ நிறைய நெட்லலாம் ரிசோர்ஸஸ் இருக்குது. எந்த டாபிக் கொடுத்தாலும் அதை பற்றியான 10 கொஷின்ஸ். ஈவன் ChatGPT மாதிரி AI டூல் கூட யூஸ் பண்ணிக்கிட்டு கிவ் தம் த டாபிக் ஒரு கிவ் தம் த ஆக்சுவல் பேராகிராஃப், இதை வச்சு ஒரு குவிஸ் பண்ணுங்கன்னு போட்டு கொடுங்கன்னு கேட்டுட்டாங்கன்னா ஒரு மல்டிபிள் சாய்ஸ் குவிஸாக அது போட்டு கொடுத்துடும். அது நீங்கள் ஆன்சர் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் கான்ஃபிடென்ஸ். ஆமாம், என்னால் இது பண்ண முடியுது அப்படின்னு வரும். இப்படி சின்னதாக மேக் வில் கெட் அ லாட் ஆஃப் ஸ்மால் விக்ட்ரிஸ். அண்ட் எவ்ரி டைம் யூ சே யூ வில் டூ சம்திங் அண்ட் யூ டூ இட், யூ பிகம் மோர் கான்ஃபிடென்ட். அதுதான் கான்ஃபிடென்ஸோட ஒரே ஒரு சீக்ரெட். நான் இது பண்ண போகிறேன்னு சொல்கிறோம், நான் இது செய்கிறேன், அப்போ நமக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். இந்த மாதிரி கீப் ஆன் கெட் டூயிங் திங்ஸ் தட் வில் ஆக்சுவலி ஆட் வேல்யூ. நிறைய நம்ம வந்து வி கீப் டூயிங் திங்ஸ். இப்போ நம்ம பண்ண முடியாதுன்னு நம்ம நினைக்கிற விஷயங்கள் கொஞ்சம் சின்னதாக பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா எப்போது நான் மறந்து போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன டெஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இஃப் யூஆர் பாசிங் இட் எல்லாம் ஞாபகம் வரலையா திருப்பி ஒரு தடவை கூட பண்ணிக்கிட்டு டூ தட் டெஸ்ட் அகேன், அப்போது எல்லாம் ஞாபகம் வருது. இந்த மாதிரி வி நீட் டு கெட் இன் டு த ஹேபிட் வேர் எஸ் நான் இப்படிப்பட்ட
ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆள், என்னால் இது முடியுங்கிற இது. அப்போ ஸ்மால் ப்ரோக்ரஸ் கூட நீங்கள் ட்ராக் பண்ணணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ட்ராக் ப்ரோக்ரஸ். நம்ம ஃபைனல் ரிசல்ட் மட்டும் ட்ராக் பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு கான்ஃபிடென்ஸ் வராது. சின்ன ப்ரோக்ரஸ் கூட வி நீட் டு ட்ராக். எங்கே ஆரம்பிக்கிறோம், எங்கே போயிட்டே இருக்கோன்னு ஒரு டெய்லி நம்ம ப்ரோக்ரஸ் ட்ராக் பண்ணிகிட்டே இருந்தால் வி வில் ஃபீல் ஹாப்பி. ஸோ டெய்லி ப்ரோக்ரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராக் பண்ணிகிட்டே இருந்துருங்க. ஸோ தட் வில் மேக் அஸ் ஃபீல் லைக் ஓகே என்னால் இது முடியும். அப்போது இது முடியாதுங்கிற இன்டர்னல் பிலீஃப்னால நம்ம டிஸ்ட்ராக்ஷன் தேடி போகிறதா இருந்தால் திஸ் வில் ஹெல்ப் டு ஸ்டாப் இட். அப்போ அதிலிருந்து நம்ம திரும்பி வர்றதுக்கு இது ஒரு ஈஸியான வழி. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் யூ நீட் டு ஆக்சுவலி ரைட் டவுன் வாட் ஆர் டிஸ்ட்ராக்டிங். என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலனா உட்காந்து ஃபைண்ட் அவுட். இப்போ நான் படிக்க போகிறேன், ஆனால் என்னால் படிக்க முடியல, நான் அதுக்கு பதிலாக இது செய்கிறேன் அப்படி இருந்தாங்கன்னா அது இட் இஸ் அ டிஸ்ட்ராக்ஷன். வாட் எவர் தட் திங் இஸ், அது யூ ரைட் இட் டவுன். வென் யூ ரைட் டவுன் ஆல் யுவர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் யூ வில் நோ, ஓ இதெல்லாம் தான் எனக்கு டிஸ்ட்ராக்ஷன். அப்போது யூ கேன் ஸ்டார்ட் அட்ரெஸிங் தோஸ் டிஸ்ட்ராக்ஷன். இதுக்கு நான் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நான் ஃபோன் பேசிகிட்டே இருக்குங்கிறது எனக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன்னா ஃபோன் ஆஃப் பண்ணி வைக்கிறது. ஒரு ஃபோன் என்கிட்ட எடுத்து கொண்டு போய் இன்னொருத்தர் ரூமிலோ இன்னொருத்தர் கையிலோ கொடுத்து எனக்கு இதை கொடுக்காதீங்க நான் படித்து முடிக்கிற வரைக்கும் அப்படின்னு ஒப்படைக்கிறது. ஒரு ஷெல்ஃபுக்குள்ளாரே வச்சு லாக் பண்ணி வைக்கிறது. இந்த மாதிரி சம்திங் ஆர் தி அதர் யூ மேக் ஷுர் தட் யூ கேனாட் ஆக்சஸ் தட் டிஸ்ட்ராக்ஷன். இந்த மாதிரி வாட் எவர் இஸ் காசிங் யூ தட் டிஸ்ட்ராக்ஷனை தெரிஞ்சால் தான் அதுக்கு நம்ம ஒரு எஃபெக்டிவான ரெமெடி கொடுக்க முடியும். ஈஸியாக நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் என்னென்னே தெரியாமல் அது ரெமெடி பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் யூ ரைட் டவுன் என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன் வருது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரிசல்ட் ஒரு சொல்யூஷனும் கண்டுபிடிங்க. அண்ட் அதே மாதிரி உங்களோட கோல்ஸுங்கிறது எது நோக்கி நீங்கள் போகிறீங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும்னா எதுக்காக இந்த விஷயம் பண்ணணும் அந்த கிளாரிட்டினா ஃப்யூச்சரில் எதுக்காக வை ஆம் ஐ டூயிங் திஸ். இப்போ நான் இந்த கஷ்டப்பட்ட நாளைக்கு இது செய்யும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், நாளைக்கு நான் இந்த எக்ஸாம் பாஸ் ஆகும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், நாளைக்கு இந்த ஹெல்த்தியாக நான் என்னால் இப்போ ஒன்றும் ஒரு புஷ்அப் கூட பண்ண முடியாதுன்னா 10 புஷ்அப் பண்ணால் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம உட்காந்து அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்போது இருக்கிற சந்தோஷத்தை நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது தட் வில் ஹெல்ப் அஸ் அலாட். கொஞ்சம் மோட்டிவேஷனாக வந்துடும். இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸை விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு இப்போ இருக்கிற லைஃபுக்கும் நம்ம வாழணும்னு ஆசைக்கிற லைஃபுக்கும் இடையில் இருக்கிற கேப் போயிட்டே போகும். ஆனால் அந்த டிஸ்ட்ராக்ஷனுக்காக செலவு பண்ணுற டைம் நீங்கள் உங்களோட ஃப்யூச்சர் லைஃபுக்காக நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா 100% உங்கள் கேப்பு சின்னதாக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் யூ வில் பி லிவிங் யுவர் ட்ரீம் லைஃப் பிஃபோர் யூ நோ இட். யூ வில் ஆக்சுவலி பி லிவிங் த ட்ரீம் லைஃப். அப்போ நம்ம இப்போ 2 வருஷம் கஷ்டப்பட்டதோ 3 வருஷம் கஷ்டப்பட்டதோ உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் நீங்கள் ஆசைப்பட்ட லைஃப் உங்கள் கையில் கிடைக்கும். இதனால கண்டிப்பாக உங்களோட என்ன ஆசையோ அதை நோக்கி போயிருங்க. இருக்கிற ஸ்பேர் டைமே ஒரு ஸ்பேரபிள் டைமை டிஸ்ட்ராக்ஷன்ஸில் விட்டு கொடுக்காதீங்க. இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதுபடியாக ப்ளீஸ் ட்ரை டு ஃபாலோ தெம் அண்ட் கெட் ரிட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அட்லீஸ்ட் டுடே இன்றைக்கி உங்களுக்கு என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன் இன்றைக்கி வர வாய்ப்பு இருக்குது அதிலிருந்து நீங்கள் வெளியே வந்துடுங்க. இன்றைக்கி இப்போ ரைட் நோ என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பண்ண வேண்டிய ஒர்க்கில் இருந்துன்னு புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி அந்த டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் தி திங் அபவுட் டிஸ்ட்ராக்ஷன் இஸ் நீங்கள் மோர் அண்ட் மோர் ஒரு டிஸ்ட்ராக்ஷனை நீங்கள் எவ்வளோ தடவை அது ரிப்பீட் பண்ணுறீங்களோ அவ்வளோ அதோட ஹோல்டு உங்கள் மேலே அது கடினமாயிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு நாள் கட் பண்ணால் கூட அதோட ஹோல்டு கம்மியாயிடும். இன்னொரு நாள் கூட கட் பண்ணால் இன்னும் கம்மியாயிடும். ஸோ இட் இஸ் லைக் இஃப் யூ டோன்ட் ஃபீட் இட் வில் லூஸ் இட்ஸ் grip ஓவர் யூ. அதுக்கு உங்கள் மேலே இருக்கிற கண்ட்ரோல் ஸ்லோவாக இல்லாமல் போயிடும். அதுக்கு நீங்கள் தான் இந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து வெளியே வரணும். ஒரு நாள் கூட இதை விட்டு இருந்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே அதோட புஷ் கம்மியாக இருக்கும். ஸோ டூ யுவர் பெஸ்ட் டுடே. ஹோப் திஸ் வாஸ் ஆஃப் சம் யூஸ் டு யூ. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.